சார், கரூர் சம்பவத்திற்கு ஒருத்தர் மட்டும் பொறுப்பு இல்ல, நம்ம எல்லாரும் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு நடிகர் அஜித்குமார் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே அது. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அஜித் அவர்கள் இது வந்து ஏதோ ஒரு இதை பத்தி சொல்ல விரும்பல, ஆளும் கட்சியை பத்தி சொல்ல விரும்பல, ஒரு பெரிய லெவல்ல இப்போ ஒரு டாப் ஆக்டரா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவரை பத்தி நான் சொல்ல விரும்பல, அப்படிலாம் வந்து சமாளிக்காம கேட்கிற கேள்விக்கு ஸ்ட்ரெயிட்டா பதில் சொன்னதுக்கே நம்ம உண்மையிலே திரு அஜித் அவர்களை பாராட்டணும். அதுலயும் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரொம்ப ஒரு வேல்யூவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. உண்மையிலே கரூர் சம்பவத்துல நம்ம ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ண முடியாது. அது கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல தளபதியா இருக்கட்டும், இல்ல அந்த மக்களா இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் ஒருத்தரை நம்ம டார்கெட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இது ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி. இதுல ரொம்ப வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு பதில தான் அவரும் சொல்லியிருக்காரு அஜித் அவர்கள். எல்லாருமே பொறுப்பு, இந்த சமூகமும் பொறுப்பு, ஊடகமும் பொறுப்பு, அரசும் பொறுப்பு, பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறை, இது எல்லாமே பொறுப்புங்கிற மாதிரி தான் அனைவரும் பொறுப்பு அப்படிங்கிறத ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. அதையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் எப்படி பாக்குறேன் அது என்ன, கலாச்சாரத்தை ஒழிக்கணுங்கிறது இந்த கூட்டம் கூடுறது பொதுவா அவர் சொன்னதை விட இந்த அரசியலுக்கு வந்து ஒரு கூட்டத்தை காட்டணுங்கிற ஒரு வகையில காசு கொடுத்து கூப்பிடுறது, இல்ல இந்த கூட்டத்தை வந்து காமிச்சுதான் வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுக்கு தான் அவர் வேண்டான்னு சொல்லியிருப்பாருங்கிறதா என்னுடைய ஒரு இது. ஏன்னா வெளிநாடுகள்ல இப்ப அதிகமா ஒரு பயணம் பண்ணும் போது அந்த வெளிநாடோடைய அந்த இதெல்லாம் பாக்குறாரு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரமே வேற. நீங்க வந்து ஒரு அந்த பிரசிடென்டே போறாருன்னு வச்சுக்கோங்க ரோட்ல, மக்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க வெளிநாடுகள்ல, நீங்க பார்த்திருக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல இவரும் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி இங்கேயும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அஜித் அவர்களுடைய கருத்து. ஆனா நம்மளுடைய கலாச்சாரம்ங்கிறது வேற. நாமெல்லாம் வந்து ஒரு கூட்டமாக வாழ்ந்த ஒரு சமூகம், முக்கியமா தமிழ் மக்கள். ஒரு நல்லதா இருக்கட்டும், ஒரு கெட்டதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கூட்டமாக இருந்து எல்லாத்தையும் பகிர்ந்து வாழ்ந்த ஒரு கூட்டம் நம்ம கூட்டம். அதனாலதான் பாத்தீங்கன்னா கல்யாணமா இருந்தாலும், ஒரு கருமாதியா இருந்தாலும், ஒரு அழுவு வீடா இருந்தாலும், இல்ல வந்து ஒரு நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும், திருவிழாவா இருந்தாலும் எல்லாமே இணைந்து செய்யக்கூடிய ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. வெளிநாடுகள்ல அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் 10 பேரும் மேல வர மாட்டாங்க. அதனால இங்க இந்த உடனடியாக இந்த கலாச்சாரம்லாம் மாறணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாள் ஆகும். ஆனா இது நம்ம வந்து பண்பாடு, நம்மளுடைய எல்லாம் கூட்டமாக செய்யக்கூடியது ஒரு பண்பாடு. ஆனா அதை முறைப்படுத்தணுங்கிறத நான் சொல்வேன். அது வேண்டாம் அப்படின்னு ஒரு அஜித் சார் சொன்னதை விட அதை இன்னும் ஒழுங்குபடுத்தணும், முறைப்படுத்தணும், அதை இந்த அரசு தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அது கூட்டமாக இருக்கட்டும், கூட்டம் கூடக்கூடிய எல்லா வகையான நிகழ்ச்சியா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் ஒரு எஸ்ஓபி மாதிரி ஒரு வரையறை வகுத்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து இப்படிதாங்க இருக்கணும், இவ்வளவுதாங்க கூட்டம், அப்படி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம கலாச்சாரத்தை மாத்திக்கணும், விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் அஜித் அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப வந்து தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பொறுப்புணர்வு உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட். உண்மையிலே நான் அதை வரவேற்கிறேன். சார், நடிகர் அஜித்குமார் விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரு சார். அதனால வந்து அவரோட ரசிகர்கள் விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவாங்களா சார்? ஓட்டு போட்டா நல்ல விஷயம் தானே, ஒன்றும் தவறு இல்லையே. ஏன்னா அஜித் அவர்கள் கொடுத்த கருத்து அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு கருத்து. அவர் குறிப்பிட்டு தளபதிக்கு ஆதரவு இல்ல அரசுக்கு எதிர்ன்றது இல்லை. அங்க என்ன ஒரு நடந்ததோ அதை அப்படியே கொடுக்குறாரு. அது தளபதிக்கு ஆதரவான ஒரு பதிலாக ஒரு சூழ்நிலையை அங்க உருவாக்குது. ஏன்னா அதான் உண்மையும் கூட. அங்க ஒரு குறிப்பிட்ட நபரை டார்கெட் பண்ண மாதிரி அங்க அரசியல் செய்யல அஜித்குமார் அவர்கள். யதார்த்தம் என்னவோ அங்க அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தைரியமாக வெளியே சொன்னார். இதை சொல்றதுனால ஆளுங்கட்சி நமக்கு வந்து ஒரு இது கொடுக்கும் அப்படின்னு கூட அவர் பெருசா யோசிக்கல. இருந்தாலும் அவர் செஞ்சார். உதயநிதி கூட அந்த மாதிரி அந்த கேள்விக்கு வந்து செய்தியாளர்கள் உதயநிதி அவர்களிடம் கேட்கிறாங்க அந்த கேள்வியை. அஜித்குமார் இந்த மாதிரி வந்து சொல்லிருக்காரு, திமுகவுக்கு எதிராகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் சொல்ற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது அதை மழுப்பிட்டு தான் போறாரு உதயநிதி அவர். நான் இன்னும் பார்க்கல, அந்த செய்தியை வந்து நான் இன்னும் இது பண்ணல அப்படின்னு. அப்போ திமுகவுக்கு தான் அது புரியுது. அப்போ இது வந்து பலமாக அஜித்குமார் அவர்களுடைய செய்தி, அந்த பதில் தளபதிக்கு தான் ஆதரவாகவும் பலமாகவும் போகுதுன்னு இதை அஜித் ரசிகர்களும் வரவேற்கிறாங்க, நிறைய இடங்கள்ல வரவேற்றிருக்கிறாங்க. அப்போ அந்த வாக்கு அவர்களுக்கு போகுதுன்னா நல்ல விஷயம் தான், வரட்டுமேன்றேன். புதுசா ஒரு ஆள் வரட்டுமேங்க. அதுவும் அவருடைய ஒரு நண்பராக இருக்கக்கூடியவரே ஒரு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா தாராளமா அதை வந்து அஜித் ரசிகர்கள் அதை வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுல எந்த தவறுமே கிடையாது. புதுசா வரணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். புதுசா மாற்றங்கள் வரணும். இந்த சமயத்துல இந்த 2026 தேர்தல் ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு வழியாக இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா உண்மையிலேயே பாராட்டுக்குரிய. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் தளபதிக்கு வாக்களிக்கணும். அஜித் ரசிகர்கள் நிச்சயமாக வாக்களிப்பாங்க நான் நம்புறேன். சார், தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி இருக்க தொண்டரணியை பத்தி உங்களோட கருத்து சார்? முன்னாடியே அதை வந்து எதிர்பார்த்த ஒரு அணி தொண்டர் அணி அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா தளபதி அவருக்கு வந்து ரசிகர்கள் அதிகம், பொதுமக்களுடைய ஆதரவும் ரொம்ப அதிகம். அதை நம்ம மாநாடுலயே நம்ம பார்த்துட்டோம்.
ரெண்டாவது மாநாடுலயும் அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நிறைய நடந்தது. அந்த ரசிகர்களை வந்து கட்டுப்படுத்த முடியல. இல்ல காவல்துறையை நியமிச்சாலும் நம்ம ரசிகர்கள், அதாவது தளபதி அவர்களுடைய ரசிகர்களோ இல்ல தளபதி மீது அன்பு கொண்டு வரக்கூடிய கட்சி உறுப்பினர்களோ இல்ல பொதுமக்களோ அவர்களை அக்கறையுடன் பாத்துக்கிற மாதிரி இல்ல. நம்ம உடனே அவங்களை வந்து தளபதி கிட்ட இருந்து பாதுகாக்கிறோங்கிற பேர்ல அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிற நிலையில போயிடுறாங்க. யாரு தனியார்ல வரவங்களும் காவல்துறையும். இத தடுத்து இதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணுங்கிறதுக்காக தளபதி எடுத்த முடிவு தான் இந்த தொண்டரணி. இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்களே கிட்டத்தட்ட ஒரு காவல்துறைக்கு இணையாக ஆட்களை தேர்வு செய்து அவர்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்து எப்படி வந்து சோதனை செய்யணும், எப்படி வந்து மக்களை கட்டுப்படுத்தணும், எந்தெந்த முறையிலெல்லாம் காவல்துறைகள் செயல்படுவாங்களோ அந்த பயிற்சிகள்லாம் அவர்கள் கொடுத்து இந்த மாதிரி ஒரு முழுமையாக நமக்கான சொந்த ஒரு பாதுகாப்பு படையை தான் இந்த தொண்டரணி மூலயமாக நம்ம உருவாக்க போறோம். இதை வந்து காவல்துறை ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகளை வச்சே அவங்க தலைமையிலே இந்த பயிற்சிகளும் இந்த ஒழுங்குமுறைகளும் அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. ரைட்டுங்களா? எல்லா மாவட்டத்துல இருந்தும் 2500 பேர் எடுத்திருக்காங்க. மகளிருக்கு தனியாவே ஒரு 1500 பேர்கிட்ட எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர்கிட்ட இந்த தொண்டரணியில இந்த பாதுகாப்பு படைக்காக எடுக்கிறாங்க. இது வந்து தளபதியோட பாதுகாப்புன்னு நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. தளபதியை காண வருகின்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் இவங்களுடைய பாதுகாப்புக்காக எடுக்கப்படுது. தளபதி பாதுகாப்புக்காக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இது தளபதிக்கு பாதுகாப்புக்காக இல்ல, தளபதியை காண வருகின்றவர்கள் பாதுகாப்புக்காக தான். அதனால இது ரொம்ப அவசியமான ஒரு இது. இதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டா கொண்டு போகணுன்றது தளபதியோட ஆர்டர். ரொம்ப பர்ஃபெக்டா அவருடைய நேரடி கண்காணிப்புல இந்த இது செயல்பட போகுது. ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகளை நியமிச்சுட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டமா இந்த பயிற்சிகள் தொடங்கப்பட இருக்கிறது. இந்த பயிற்சிகள் தொடங்கியாச்சு. அதுக்கப்புறம்னா இன்னும் எல்லா கூட்டத்திலும் இன்னும் ஒரு ஒழுங்கையும் கட்டுப்பாடையும் இன்னும் ஒரு பாதுகாப்பு முறைகளும் மேம்படுத்தப்படும் கட்சி சார்பில் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த தொண்டரணி. முன்னாடியே இது வந்து எதிர்பார்த்தது, இப்போ வந்திருக்கு. இருந்தாலும் பாராட்டுகள் சார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக வந்து டிஎம்கே வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் போகல. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அனைத்து கட்சி கூட்டமாவே நான் பாக்கலீங்க. முதல்ல டிஎம்கே கூட்டினது அனைத்து கட்சி கூட்டம் இல்ல, அவங்களோட கூட்டணி கட்சி கூட்டம். அதுல எங்க அனைத்து கட்சி கூட்டம் வந்தது? முதல்ல இது வந்து தமிழக அரசு சார்பில் கூட்டியிருந்தாங்கன்னா எல்லா கட்சியும் போயிருப்பாங்க. ஏன் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பில் தலைமையை வந்து அறிவிச்சதும் அதுதான். இது அரசு சார்பில், உண்மையிலேயே இது அரசு சார்பில் இந்த கூட்டம் அறிவிக்கப்பட்டு இருந்தால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இதுல கலந்து கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இது வந்து திமுக சார்பில் எதுக்குங்க கூப்பிடணும்? இது அரசு சார்பிலே கூட்டிருக்க வேண்டியதானே? இது வந்து மக்களுக்கான ஒரு பிரச்சனை தானே. மக்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுதாதானே நீங்க பாக்குறீங்க. அப்ப ஒரு அரசு சார்பிலே எல்லா கட்சியிலும் வாங்க, அரசு சார்பில் நாம என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி கூப்பிட்டுருக்கலாமே. இப்ப தனிப்பட்ட முறையிலன்னா நீங்க வந்து ஒரு கட்சியை வந்து நான் வந்து பெரிய லெவல்ல இருக்கிறோம், எனக்கு கீழே தான் அப்படிங்கிறத அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்க பாக்குறீங்க. அதுல யாரும் படியறதா இல்லை. அதுதான் பாமக கலந்துக்கல, அதிமுக கலந்துக்கல, பாஜக கலந்துக்கல, நாம் தமிழரும் கலந்துக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க கலந்துக்கிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் கலந்துக்கல. சோ இந்த மாதிரி பிரதான கட்சிகள் யாருமே கலந்துக்கலங்கிறதே அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு படும் தோல்வி. நம்ம அதுக்கான முறையான காரணங்கள் கொடுத்திருக்கிறோம். உண்மையிலேயே நீங்க வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னா இதை வந்து அரசு சார்பில் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கணும். நாங்க கூட்டத்துக்கு வந்துதான் இதை வந்து நாங்க எதிர்க்கணும்னு இல்லை. இது ஆரம்பத்தில இருந்து இந்த முறையாக எதிர்த்துட்டு இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த வாக்காளர்கள் எல்லாம் நீக்கம் குறித்து ஏற்கனவே ஒரு கண்டனமும் நம்ம தெரிவிச்சிருக்கோம். அதை இப்போ வலுவா தெரிவிச்சிருக்கிறோம். ஒரு மாதத்துல இத்தனை திருத்தங்களை நம்ம கொண்டு வர முடியாது, இது வந்து ஒரு கண்துடைப்புக்காகங்கிறதையும் இப்ப தளபதி அவர்கள் அறிக்கை கொடுத்துட்டார். இதை செய்யறீங்கன்னா முறையா செய்யணும், முறையா பெயர் நீக்கம் பண்ணணும், முறையா வந்து ஆய்வு செஞ்சு அவர்களை பெயரை வந்து சேர்க்கணும், ஆதார் அட்டையை ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமா எடுத்துக்கணும். இந்த மாதிரி தளபதி அவர்கள் என்னென்ன தேவைகள் இல்லைங்கிறத கண்டனத்தை தெரிவிச்சிட்டார். இந்த தேர்தல் திருத்த முறைக்கு வந்து தளபதி சார்பிலையும் தமிழக வெற்றி கழகம் சார்பிலையும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதை இப்படிதான் செய்யணுங்கிற ஒரு வழிமுறையும் நம்ம வந்து முன் வச்சிட்டோம். அப்போ நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத சொல்லிட்டோம். இதை வந்து திமுக கூட்டுற அனைத்து கட்சி கூட்டத்துலதான் வந்து சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அக்கறை இருந்ததுன்னா நீங்க வந்து தீர்மானத்தை போடுங்க, சட்டசபையிலே தீர்மானத்தை போடுங்க. போட்டு இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு அனைத்து கட்சிகளோட சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பில் இது பண்ணி அனுப்புங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு போலாம்ல. இது வந்து ஒரு அரசியல் ஸ்டாண்டு. பொதுமக்கள் பார்வையில திமுக வந்து வலுவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம் நினைச்சாங்க. இத்தனை கட்சிகள் போலங்கும் போது படுதோல்வி ஆயிடுச்சு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு என்ன சார்? தமிழக வெற்றி கழகம் அதை ஆதரிக்கல. தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய 7 கோடி மக்கள், 6.5 கோடி கிட்ட இருக்காங்க. 7 கோடி மக்களுக்கும் வாக்கு உரிமைங்கிறது அத்தியாவசியமானது. அதை உறுதிப்படுத்தணும்.
வாக்காளர்கள் இல்ல, அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, இல்ல மாறிட்டாங்க, இல்ல இரட்டை வாக்குகள் இருக்கு அப்படின்னா அதை முறையாக திருத்தணும். எந்த இதுவுமே இல்ல, ஒரு முறையான ஒரு ஆய்வு இல்லாம அவர்கள் கூட அவர்களை தொடர்பு கொள்ள முடியலங்கிறதுனால உடனே நாங்க பெயர்களை நீக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நாம வந்து வன்மையா கண்டிக்கிறோம், அது வன்மையா எதிர்க்கிறோம் தமிழக வெற்றி கழகம் சார்பில். நீங்க எதை செஞ்சாலும் ஒரு முன்கூட்டியே செய்யணும். தளபதியோட அறிக்கையிலேயே அதை சொல்லியிருக்காரு. 30 நாள்ல 7 கோடி மக்கள் 6.5 கோடி மக்கள் எப்படி நீங்க வந்து ஆய்வு செஞ்சு அதை திருத்தம் கொண்டு வர முடியும்? அப்போ இது ஒரு கண் துடைப்புக்காக போற மாதிரி தானே இருக்கு, ஒரு பேருக்கு செய்யற மாதிரி. அப்போ இதுல எத்தனை பேர்களை நீக்குவீங்க, எத்தனை பேர்களை இணைப்பீங்க, எப்படி இவ்வளவு வேகமா அதை செய்ய முடியும்? மக்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கணும், மக்கள் அந்த இதை பயன்படுத்திக்கணும், இவ்வளவும் இருக்கு. அதனால இதை வந்து இன்னும் முறைப்படுத்தணும், இதை வந்து ஒழுங்குமுறையாக செய்யணும், குறிப்பிட்ட ஆய்வு செஞ்சு அதன் பிறகு இந்த திருத்தங்களை கொண்டு வரணும். கடமைக்குன்னு செய்யக்கூடாது. நாங்க எல்லாமே முறைப்படி செய்யணும், அதுல வந்து இது இல்லை. ஆனா இந்த மாதிரி அவசர அவசரம் செய்யறதை நாங்க எதிர்க்கிறோம், வன்மையா கண்டிக்கிறோம். ஒரு முறையான ஒரு ஆய்வு செஞ்சு மாவட்ட ரீதியாக, தொகுதி ரீதியாக, வார்டு ரீதியாக மக்களுக்கு போதிய அவகாசங்கள் கொடுத்து செஞ்சோம்னா இதை நாங்க வரவேற்கிறோம். இல்லைன்னா இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக எதிர்க்கிறோம். இது கண் துடைப்புக்காக செய்யப்பட்டாலோ, அரசியல் ஆதாயத்திற்காக மத்திய அரசு செய்தாலோ இதை உண்மையாக கண்டிக்கக்கூடியது. அந்த நிலைப்பாட்டில் தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதுக்கான அறிக்கையும் அவர் முறையாக கொடுத்திருந்தார். ஸோ இதுதான் தமிழக வெற்றி கழகத்தோடது. எதுவுமே வேண்டான்னு நான் சொல்லுங்க, செய்யறத ஒழுங்கா செய்யுங்கன்னு தான் தமிழக வெற்றி கழகம் சொல்லுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சார், தமிழக வெற்றி கழகம் மீண்டும் பிரச்சாரம் செய்வாங்களா, இல்ல அது எப்ப ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு உங்களுக்கு? எல்லாமே தயாரா இருக்கிறாங்க. மீண்டும் முன்ன விட ஒரு எழுச்சி மிக்க ஒரு பிரச்சாரமாக இருக்கும். மக்கள் ஆதரவுல நான் சொன்ன மாதிரி இந்த தொண்டர் அணிகள்லாம் இவ்வளவு வேகமா நம்ம போட்டு ஆட்களை தேர்வு செய்து இப்ப எல்லா செயல்பாடுகளும் முன்னெடுக்கிறது அதுதான். இப்ப எல்லா அணிகளும் நிரப்பிட்டாங்க. பதவி போடலன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப தொண்டர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி எல்லாம் மாவட்ட வாரியாக எல்லாருமே இன்னைக்கு பதவிகள் போட்டு நியமிச்சிட்டாங்க. இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ ரொம்ப வேகமா இருக்காங்க. டிசம்பர் மாதத்திற்குள் எல்லா முக்கியமான இடங்களையும் பிரச்சாரங்களை ரொம்ப வேகமா செயல்படுத்தணும். மக்களை போய் எல்லா நிர்வாகிகளும் சந்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதவிகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. தொண்டர் அணிங்கிறது திரும்ப இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு ரொம்ப ஒரு வேகத்துல எல்லாமே இப்போ வந்து பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. விரைவில் அவங்களும் இந்த பிரச்சாரத்துல மக்களுடைய பாதுகாப்புக்காக, உறுப்பினர்கள் பாதுகாப்புக்காக அவங்களும் களத்துல இறக்கி விடப்படுவார்கள். முன்பை விட இந்த பிரச்சாரம் இன்னும் வந்து சூடு பிடிக்கும், இன்னும் வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும். மக்கள் என்ன செய்ய போறோம், என்ன எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சுப்பாங்க. விரைவில் நடக்கும். விரைவில் இன்னும் சில வாரங்கள்லயே பிரச்சாரத்தை தளபதி அவர்கள் தொடங்கிடுவார். சார், பாஜகவை எதிர்க்க விஜய்க்கு வந்து பதற்றமா இருக்குன்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி திமுகவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கல. தளபதி அவர்கள் கூட்டத்துக்கு வரல, அதோட ஆதங்கமா தான் நான் பாக்குறேன். நேற்று கூட்டத்துக்கு போகாதது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக அந்த கூட்டம் அமைந்தது. திமுக தலைமையில் நடைபெற்றிருந்த கூட்டம், அதுக்கு தளபதி அவர்கள் வரல, எதிர்கட்சியினர் வரல அப்படிங்கும் போது அது வந்து படுதோல்வி அடைஞ்சிருச்சு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் நேற்று வந்து திருமாவளவன் அண்ணன், அப்புறம் நம்ம கருணாஸ் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களை அவ்வளோ ஆதங்கத்தோட அவங்க பேசினாங்க. இது எல்லாமே திமுக கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல செய்யப்படுகிறது. ஏன்னா இப்போ அப்பதானே நம்ம சீட்டுகள் அதிகமா நம்ம பேச முடியுங்கிற ஒரு காரணத்துக்காக தான். இல்லைன்னா இதை வந்து விஜய் அவர்களை இந்த அளவுக்கு அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. தளபதி அவர்களுக்கு யாரையும் எதிர்க்க எந்த பயமும் இல்லை, எந்த பதற்றமும் இல்லை. நேற்று கொடுத்த அறிக்கையிலும் பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் இந்த திட்டத்தை வந்து திருத்தத்தை வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது, இதை நாங்க எதிர்க்கிறோம், செய்யறதா இருந்தா முறைப்படி செய்யணும், அதுக்கான வழிமுறைகளும் நாங்க வந்து இதைதான் எதிர்பார்க்கிறோங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதுல என்ன நம்மளுக்கு வந்து பயப்படுறதுக்கோ இல்ல பதட்டப்படுறதுக்கோ இருக்கு? ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்கன்னா அதை எப்படிதான் செய்யணும்னு மத்திய அரசுக்கு புரியும்படி அறிக்கையாகவே விட்டுருக்காரு. தளபதி பேர்ல தான் அந்த அறிக்கையை விட்டுருக்காரு. வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? வெளியில வந்து பேட்டி கொடுக்கணும், இது பண்ணணும், அது தேவையில்லையே. இது வந்து மத்திய அரசுல கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் இதை செய்யுது. இன்னும் சொல்லணும்னா தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு, ரைட்டுங்களா? அது மத்திய அரசுக்கு வந்து சொல்லிதான் செய்யணும்னு இல்லை, சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு வேணுங்கிற இதை சொல்லிட்டாங்க. இதுல வந்து நம்ம இது எதுக்கு போய் நம்ம வந்து பாஜக வந்து இதுல போய் நம்ம என்ன குற்றம் சொல்லணும் நேரடியா? இல்ல பாஜக வந்து எந்த வகையில நேரடியா நம்ம குற்றம் சொல்ற வகையில இதுல இருக்கு? தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சிட்டாரு. தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய இந்த திருத்தம் முறையாக இருக்க வேணுங்கிற வழிமுறையும் அவர் சொல்லிட்டாரு. இத முறைப்படி அரசு சார்பில் நடத்திருக்கணும்னு திமுகவையும் குற்றம் சாட்டிட்டாரு. எல்லாரையுமே அவர் வந்து எது தவிர அதை ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு இருக்காரு தளபதி அவர்கள். இல்ல என்ன பயம் வேண்டி கிடக்கு? இது திமுக அமைதியா இருந்தாலும் அதை சுத்தி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய சுய லாபத்திற்காக, சுய நன்மைக்காக தான் இந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறாங்க. நேற்று கருணாஸ் கொடுத்த கருத்துலாம் இன்னும் வேடிக்கையான கருத்து. எந்த அடிப்படையில அவர் இந்த மாதிரியான கருத்துக்கள் கொடுக்கிறாரு தளபதி எதிர்த்துங்கிறது எனக்கு தெரியல.
ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக, ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா போதுங்கிற, அதுவாது எனக்கு கிடைச்சா போதும் நானும் இருக்கிறேன்றதை காட்டிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான இது கொடுக்குறார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி கொடுப்பது வந்து எனக்கு புரியல. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், அரசியல் தெரிஞ்ச ஒரு நபர், ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் திருமாவளவன். அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டி கொடுப்பது வருத்தத்துக்குரியது.